5 மாதங்களில் 2225 இந்திய தொழில் முனைவர்களுக்கு 32.55 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி. டத்தோ ராமண்ணன் அறிவிப்பு. சுங்காய் பாக்காப் இடைத்தேர்தலை இந்திய வாக்காளர்கள் புறக்கணிப்பா? PKR பினாங்கு உதவித் தலைவர் குமரேசன் மறுப்பு. கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கரையான்கள் தின்றதால் பெண் கவலை. வீடியோ வைரல். டீசல் கடத்தல் குறைந்த போதிலும் ரான் 95 கடத்தல் அதிகரிப்பு. இந்த சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்காய் பாக்காப் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை இந்திய வாக்காளர்கள் சுமார் 72 விழுக்காட்டினர் புறக்கணிப்பதாக கூறப்படுவதை பினாங்கு PKR உதவித் தலைவரும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினருமான குமரேசன் மறுத்துள்ளார். மாறாக ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளரான டாக்டர் ஜோஹாரி அரிஃபினுக்கு இந்திய வாக்காளர்கள் முழுமையான ஆதரவை வழங்குவார்கள் என அவர் கூறியிருக்கின்றார். சுங்காய் பாக்காப் புதிய தமிழ் பள்ளியின் கட்டுமானம் ரத்து செய்யப்பட்டுள்ள விவகாரத்தை தொடர்ந்து பெரும்பான்மை வாக்காளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக எதிர்க்கட்சியினர் மனோ ரீதியிலான அச்சுறுத்தல் தந்திரத்தை பயன்படுத்தும் வகையில் இப்படி ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். சுங்காய் பாக்காப் தமிழ் பள்ளியின் கட்டுமானம் உட்பட பல்வேறு விவகாரங்களை தாங்கள் அறிந்துள்ளதாகவும் கூட்டரசு அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தற்போது ஒரே குடையின் கீழ் இருப்பதால் சுங்காய் பாக்காப் புதிய தமிழ் பள்ளி விவகாரத்திற்கு விரைவில் சுமூகமான தீர்வு காணப்படும் என குமரேசன் குறிப்பிட்டார். சுங்காய் பாக்காப் இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை பெற்றுள்ள 17 விழுக்காடு இந்திய வாக்காளர்கள் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்திற்கு ஆதரவு வழங்குவார்கள் என குமரேசன் கூறினார். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. வணிகத்துறையில் அதிகமான இந்தியர்களை ஈடுபடச் செய்வதிலும் அவர்களின் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதிலும் முனைப்பு செலுத்தி வந்த தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கடந்த 5 மாதங்களில் 2225 தொழில் முனைவர்களுக்கு 32.55 மில்லியன் ரிங்கிட் கடனுதவியை வழங்கியுள்ளார். தொழில் முனைவர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை அமைச்சின் கண்காணிப்பில் உள்ள தெக்கூன், அமானா இக்தியார் மலேசியா, பேங்க் ராக்கெட் ஆகிய நிதியகங்கள் வழி இந்திய தொழில் முனைவர்களுக்கு பிரத்யேக வியாபார கடனுதவிகளை டத்தோ ரமணன் ஒதுக்கீடு செய்துள்ளார். தெக்கூன் ஸ்போமி நிதியக பிரிவின் கீழ் புதிதாய் தெக்கூன் ஸ்போமி கோஸ்பிக் எனும் இன்னொரு வியாபார கடனுதவி களத்தை உருவாக்கி அதன் கீழ் 30 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை அவர் அறிவித்திருந்தார். தொடர்ந்து பெண் தொழில் முனைவர்களுக்கான அமானா இக்தியார் மலேசியா நிதியகத்தின் கீழ் இந்திய பெண்களுக்காக பெண் என்னும் புதிய வியாபார கடனுதவியை அறிமுகம் செய்து கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதியையும் அவர் அறிவித்திருந்தார். அதோடு நில்லாமல் பேங்க் ராக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய தொழில் முனைவர்களுக்காக பிரீஃபாய் எனும் புதிய கடனுதவி திட்டத்தை அறிமுகம் செய்து பிரத்யேகமாக 50 மில்லியன் ரிங்கிட் நிதியையும் அவர் ஒதுக்கீடு செய்திருந்தார். இந்நிலையில் ஆண்டு தொடக்கத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பிரச்சாரங்கள் விளக்க கூட்டங்கள் வழி கடந்த 31 மே 2024 வரை தெக்கூன் ஸ்பூமி நிதியகத்தின் வழி 822 இந்திய தொழில் முனைவர்களுக்கு 17.355 மில்லியன் ரிங்கிட் பகிரப்பட்டுள்ளதாகவும் தெக்கூன் ஸ்பூமி கோஸ்பிக் எனும் புதிய கடனுதவி திட்டத்தின் கீழ் 13 பேருக்கு 6,30,000 ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் டத்தோ ரமணன் அறிவித்தார். மக்களவை கூட்டத்தொடரில் இந்திய தொழில் முனைவர்களுக்கான மொத்த ஒதுக்கீடு குறித்தும் ஸ்பூமி பெண் திட்டங்கள் வழி பயனடைந்தோர் விவரம் குறித்தும் சுங்காய் சிப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் கேசவன் எழுப்பிய கேள்விக்கு ரமணன் இவ்வாறு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார். தெக்கூன் நிதியகத்தின் ஸ்பூமி பிரிவின் வழி கடந்த 2008 ஆண்டு முதல் 31 மே 2024 வரை 29,136 இந்திய தொழில் முனைவர்களுக்கு 457 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாய் அறிமுகம் கண்ட அமானா இக்தியார் மலேசியா பெண் திட்டத்தின் வழி இதுவரை 1347 இந்திய பெண் தொழில் முனைவர்களுக்கு 10.85 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேங்க் ராக்கியாட்டின் பிரீஃப் ஆய் திட்டத்தின் கீழ் 43 பேருக்கு 3.8 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டத்தோ ரமணன் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரீஃபாய் கடனுதவி திட்டத்திற்கு அதிக வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் இதுவரை 140 இந்திய தொழில் முனைவர்கள் கடனுதவிக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெக்கூன் ஸ்பூமி கோஸ்பிக்,
அமானா இக்தியார் மலேசியா பெண், பேங்க் ராக்யாட், பிரீஃபாய் ஆகிய வியாபார கடனுதவி திட்டங்கள் வழி இந்திய தொழில் முனைவர்களை முன்னேற்றும் கடப்பாட்டில் தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சு முழு அக்கறையும் ஈடுபாடும் கொண்டிருப்பதாக சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ரமணன் கூறியுள்ளார். டீசல் எண்ணெய்க்கான உதவித்தொகை இலக்கிடப்பட்டதை தொடர்ந்து அதனை கடத்தும் நடவடிக்கை குறைந்து தற்போது ரான் 95 பெட்ரோலை கடத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்திருக்கிறார். இவ்வாண்டு மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி வரை 5,20,000 லிட்டர் டீசலை கடத்தும் 65 சம்பவங்கள் முறியடிக்கப்பட்டுள்ளன. டீசல் உதவித்தொகை இலக்கிடப்பட்ட நடவடிக்கை ஜூன் 10ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதிலும் டீசல் கடத்தப்படும் 14 சம்பவங்கள் மட்டுமே நடந்துள்ளதோடு 68,000 லிட்டர் டீசல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இதனிடையே ரான் 95 பெட்ரோல் கடத்தல் தொடர்பாக 46 சம்பவங்கள் நடந்துள்ளதோடு 14,000 லிட்டர் பெட்ரோல் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை 17,000 லிட்டர் பறிமுதல் செய்யப்பட்ட ரான் 95 பெட்ரோல் கடத்தும் 37 சம்பவங்கள் நடந்ததை ஒப்பிடுகையில் அந்த எண்ணெயை கடத்தும் நடவடிக்கை அதிகரித்ததோடு இந்த காலகட்டத்தில் 17 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அர்மிசான் கூறினார். கிளாந்தான் தும்பாட்டில் உள்ள குப்பை கொட்டும் இடத்தில் இரும்புகளையும் பயன்படுத்தப்பட்ட பழைய பொருட்களையும் தேடும்போது தவறுதலாக கண்ணாடி துண்டுகளை மிதித்த 37 வயது ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் மணி 1:30 வாக்கில் கம்போங் குவாக் படுலா எனும் இடத்தில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. குப்பை கொட்டும் தளத்தில் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருந்த போது உடைந்த கண்ணாடி துண்டுகள் அவ்வாடவரின் வலது கணுக்காலை துளைத்ததாக உடனிருந்த நண்பர் தெரிவித்ததாக தும்பாட் போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் முகமது கைரி ஷஃபி கூறினார். அதனால் அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவ்வாடவர் சம்பவ இடத்திலேயே சுயநினைவை இழந்ததாக கூறப்படுகிறது. அவசர அழைப்பு கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ அதிகாரிகள் அவ்வாடவர் உயிரிழந்ததை பின்னர் உறுதிப்படுத்தினர். அச்சம்பவத்தில் குற்றவியல் அம்சம் எதுவும் அடையாளம் காணப்படாததால் அதனை ஒரு திடீர் மரணமாக போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. சுவாச பிரச்சனை, சளி, இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. ஸ்லாங்கூர் கிசாஸ் நெடுஞ்சாலையில் அடாவடியாக மோட்டார் சைக்கிள்களை செலுத்தி சூப்பர்மேன் சாகசம் புரிந்த 6 கைது செய்யப்பட்டனர். கிள்ளானைச் சேர்ந்த அவர்கள் ஷாலாமில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு செல்லும் வழியில் அந்த அடாவடி செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை மணி 1:20 தொடங்கி அவர்கள் அனைவரும் தனித்தனியே கைது செய்யப்பட்டதை புக்கிட் அமான் போக்குவரத்து அமலாக்க புலனாய்வு பிரிவின் இடைக்கால இயக்குநர் டத்தோ முகமது நஸ்ரி ஓமார் உறுதிப்படுத்தினார். மேல் நடவடிக்கைக்காக 18 வயதுக்கும் 28 வயதுக்கும் இடைப்பட்ட அவர்களிடமிருந்து யமஹா ரக மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு வாகன பதிவு எண்ணை பொருத்தாதது, கண்ணாடி இல்லாதது, வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லாதது போன்ற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4 அபராதங்களும் வெளியிடப்பட்டன. அபாயகரமான முறையில் வாகனத்தை செலுத்தியது தொடர்பில் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்லாங்கூர் உலுலங்காட்டிலுள்ள காலி வீடொன்றை சட்டவிரோத குடியேறிகளின் தற்காலிக தங்கும் இடமாக பயன்படுத்தி வந்த கேங் கிரிபோ கும்பலின் நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டன. சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன் அவர்களை தற்காலிகமாக தங்க வைக்கும் ரகசிய இடமாக அந்த வீடு பயன்படுத்தப்பட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளதாக புக்கிட் அமான் D3 துணை தலைமை இயக்குநர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சம்தோங் தெரிவித்தார். நேற்று மாலை 5:10 வாக்கில் அந்த வீட்டில் புக்கிட் அமான் ஆட்கடத்தல் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 14 பெண்கள் உட்பட 32 கள்ள குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 6 மாத கர்ப்பிணி பெண் ஒருவரும் அவரது 1 வயது பிள்ளையும் அடங்குவர். நாட்டிலிருந்து சட்டவிரோதமாக வெளியேற விரும்பும் கள்ள குடியேறிகளிடமிருந்து 1,600 ரிங்கிட் முதல் 2,500 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தை அந்த கும்பல் வசூலித்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் நடவடிக்கைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
Visa Solutions வழங்கும் Share the Love சித்ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். ஒரு தாயின் கடின சேமிப்பை கரையான்கள் தின்றதால் அவர் கவலையில் ஆழ்ந்திருப்பது தொடர்பான டிக்டாக் காணொளி ஒன்று தற்போது வைரலாகி உள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் மகள் அந்த பதற வைக்கும் வீடியோவை பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த வீடியோவில் 1 ரிங்கிட் முதல் 50 ரிங்கிட் வரையிலான பண நோட்டுகள் கரையானால் அரிக்கப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் எவ்வளவு பண நோட்டுகள் சேதமானது, அச்சம்பவம் எங்கு நிகழ்ந்தது என்ற விவரம் எதுவும் அந்த பதிவில் இடம்பெறவில்லை. கரையான்களுக்கு கூட பணத்தின் மதிப்பு தெரிகிறது. 50 ரிங்கெட்டை சேதப்படுத்தியுள்ளன, சிறிய நோட்டுகளை விட்டுவிட்டன என அந்த வீடியோவின் கீழ் பதிவிடப்பட்டுள்ளது. ஒரே நாளில் அந்த வீடியோவை 5 மில்லியனுக்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ள வேளை கலவையான கருத்துக்கள் குவிந்து வருகின்றன. அதில் பலர் பணத்தை சேமிப்பதற்கான பாதுகாப்பான வழிகளை பதிவிட்டுள்ள வேளை சிலர் தங்களுக்கு நிகழ்ந்த அதே போன்ற அனுபவங்களையும் பகிர்ந்துள்ளனர். குறிப்பாக அதில் ஒருவர் தமக்கு அவ்வாறு நேர்ந்த போது சேதமடைந்த பணத்தை வங்கியில் கொடுத்து மாற்றியதாக கூறியுள்ளதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணையும் வங்கியில் பணத்தை கொடுத்து மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தலில் திட்டமிட்டபடி போட்டியிடுவார் என வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரின் ஜான் பியர் உறுதிப்படுத்தினார். அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகும் திட்டம் எதனையும் கொண்டிருக்கவில்லை என அவர் கூறினார். அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து போட்டியிடும் முடிவிலிருந்து ஜோ பைடன் விலகிக் கொள்ளும் சாத்தியம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு கரின் பதிலளித்தார். அதேவேளையில் எதிர்காலத்தில் ஜோ பைடன் எடுக்கும் முடிவு குறித்து தாம் விளக்கம் அளிக்க முடியாது என அவர் கூறினார். நாட்டு மக்களின் நலன் விவகாரங்களில் அதிபர் ஜோ பைடன் தொடர்ந்து முன்னுரிமை வழங்கி வருவதாக கரின் தெரிவித்தார்.